திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்தை சேர்ந்த சௌந்தர்யாவின் மகள் வருணிகா. 6 மாத குழந்தையான வருணிகா ஸ்ரீ மரபணு குறைபாடு நோயினால் பாதிக்கப்பட்டு கடந்த 2 மாதங்களாக போராடி வருகிறார். இவரது சிகிச்சைக்கு 16 கோடி ரூபாய் செலவாகும் என்று கூறப்படும் நிலையில் அதற்கான முன்னெடுப்பை தமிழக வெற்றிக் கழக தொண்டர்களும் திருவொற்றியூர் பகுதியைச் சேர்ந்த அஜித் ரசிகர்களும் முன்னெடுத்துள்ளனர். அஜித்தின் விடாமுயற்சி திரைப்படம் வெளியாகியுள்ள நிலையில் திருவொற்றியூரில் உள்ள திரையரங்கில் விடாமுயற்சி திரைப்படம் பார்க்க வரும் நபர்களிடமிருந்து நிதி திரட்டும் பணியை அஜித் ரசிகர்கள் தொடங்கியுள்ளனர். QR கோடு மற்றும் அக்கவுண்ட் டீடைல்ஸ் பொருந்திய விவரங்களோடு ரசிகர்களுக்கு தியேட்டர் மூலம் அச்சடிக்கப்பட்டு இருந்த டிக்கெட்டையும் வழங்கி வருகின்றனர். இந்த நிலையில் வருணிகா ஸ்ரீக்கு என்ன என்பது குறித்தும் அதனை பொதுமக்களிடம் கொண்டு சென்ற அஜித் ரசிகர்களுக்கும் தாவிகா நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்தார் குழந்தையின் தாய் சௌந்தர்யா. மேலும் அரசு காப்பீடு திட்டத்தில் அரிய வகை மரபணு நோய் பாதிப்பின் சிகிச்சைக்கான நடைமுறைகளை கொண்டுவர வேண்டும் என்ற கோரிக்கையையும் முன்வைத்தார். எல்லாருக்கும் வணக்கம். என் பேர் சௌந்தர்யா. நாங்கள் திருவாரூர் மாவட்டம் நன்னிலத்திலிருந்து வந்திருக்கோம். என்னுடைய 6 மாத பெண் குழந்தை வருணிகா ஸ்ரீக்கு முதுகெலும்பு தசினார் வலுவிழப்பு அப்படின்ற ஒரு அரிய வகை ஜெனட்டிக் பிரச்சனையால் அவங்க பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு இப்போ ஒரு 6 மாதம் தான் ஆகுது. இந்த பிரச்சனையை நாங்கள் கண்டுபிடிக்கும் போது அவளுக்கு 4 மாதம். இந்த 2 மாதமாக நாங்கள் அந்த பிரச்சனையினால போராடிட்டு இருக்கோம். ஏன்னா அந்த மருந்தோட காஸ்ட்டை அவ்வளோ அதிகம். 16 கோடி இருந்தால் மட்டும்தான் உங்கள் குழந்தையை காப்பாற்ற முடியும்னு எங்களுக்கு டாக்டர் சொல்லிட்டாங்க. அதுக்காக நாங்கள் க்ரௌட் ஃபண்டிங்ன்ற முயற்சியில் நாங்கள் ஈடுபட்டு இருக்கோம். இந்த வீடியோ நாங்கள் சோஷியல் மீடியாவில் எல்லா இடத்துலையும் நாங்கள் பதிவேற்றம் பண்ணிகிட்டு இருக்கோம். அதை பார்த்துட்டு நிறைய பேர் எங்களுக்கு டொனேஷன் பண்ணிகிட்டு இருக்காங்க. எங்களுக்கு ஆனால் அது பத்தலை. எங்களுக்கு எட்ட வேண்டியது ரொம்ப அதிகம். ஏன்னா 16 கோடின்றது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியால் அது புரட்டுறது ரொம்பவே கஷ்டம். கவர்மெண்ட் சப்போர்ட் எங்களுக்கு வேணும். கவர்மெண்ட் கிட்ட, சென்ட்ரல் கவர்மெண்ட், ஸ்டேட் கவர்மெண்ட் எல்லாருக்கிட்டையும் நாங்கள் கோரிக்கை வச்சுருக்கோம். இந்த மாதிரி எங்கள் குழந்தையோட ட்ரீட்மெண்ட் செலவு கொஞ்சம் ஏற்றுக்கிட்டு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. எங்களுக்கு ரொம்ப இப்போ சப்போர்ட் கொடுக்கறது அஜித் குமார் ஃபேன்ஸ், அப்புறம் விஜய் ரசிகர்கள், இவங்க எல்லாருமே தான் எங்களுக்கு சப்போர்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. இப்போ தொடர்ந்து பேசிய சௌந்தர்யா, அரசு காப்பீடு திட்டத்தில் அரிய வகை மரபணு நோய் பாதிப்பின் சிகிச்சைக்கான நடைமுறைகளை கொண்டு வர வேண்டும் என்று கோரிக்கையை முன்வைத்ததோடு அஜித்குமார் ரசிகர்களும் மற்றும் தாவேகா கட்சி நிர்வாகிகளின் மூலமும் இதுவரை 80 லட்சம் நிதி வந்தடைந்துள்ளதாகவும் தெரிவித்தார். இது அமெரிக்காவில் கிடைக்கக்கூடிய இன்ஜெக்ஷன். இது இந்தியா அப்ரூவ்டு கிடையாது. இந்தியன் மெடிசன் இல்லை இது. ஸோ இது அங்கிருந்து நம்ம வர வைக்கிறதுக்கே ரொம்ப போராட்டமாக தான் இருக்கு. இதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் க்ரௌட் ஃபண்ட் பண்ணி ஒரு 3-4 குழந்தைங்க போட்டிருக்காங்க இந்த இன்ஜெக்ஷன். சோல்ஜன்ஸ்மா அந்த மருந்து பேர். அது போட்டு இன்னைக்கு அந்த குழந்தைங்க ரொம்பவே நல்லா இருக்காங்க. ஸ்கூலுக்குமே போகிறாங்க, எந்த பிரச்சனையும் இல்லாமல். இப்போ என்னோட குழந்தைக்கு எவ்வளோ சீக்கிரம் நாங்கள் இன்ஜெக்ஷன் போடுறோமோ அவ்வளோ சீக்கிரம் என் குழந்தைய காப்பாற்றிடலான்ற நம்பிக்கை எங்களுக்கு டாக்டர் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இந்த ஒரு மருந்து போட்டால் மட்டும்தான் அவங்களால பழையபடி கை காலெல்லாம் ஆட்ட முடியும். இப்போ என் குழந்தைக்கு தலைமே இன்னும் நிற்கலை. மற்ற கை கால் அசைவுமே ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. மூச்சு விடுறதுலேயும் பிரச்சனையாக இருக்குது, பால் குடிக்கிறதுலேயும் பிரச்சனையாக இருக்குது. நாங்கள் எல்லாமே டியூப் மூலமாக தான் கொடுத்துட்ருக்கோம் குழந்தைக்கு. பால் ஆகட்டும், மெடிசன்ஸ் எல்லாமே டியூப்பில் NG ஃபீடுன்னு சொல்லுவாங்க, அதில் தான் கொடுத்துட்ருக்கோம். அவங்களுக்கு மூச்சு விடுறதுல பிரச்சனை இருக்கிறதுனால நாங்கள் பைபாப் மிஷின் மூலமாக தான் நாங்கள் சுவாச பிரச்சனைக்கு தீர்வு கொடுத்துட்ருக்கோம். இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் என் குழந்தைக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய பிரச்சனையில பார்த்துட்டு எங்களால் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இந்த மாதிரி அஃபெக்ட் ஆன குழந்தைங்களுக்கு ஏதாவது ஒரு தீர்வு கிடைக்கணும். தமிழ்நாடு அரசுக்கிட்ட நான் ரொம்ப பணிவோடு கேட்டுக்கிறேன். இந்த பிரச்சனைக்கு ஏதாவது ஒரு முடிவு மூலமாக இதுனா ரொம்பவே எங்களுக்கு உதவியாக இருக்கும். மரபணு குறைபாடு நோயால் பாதிக்கப்பட்டுள்ள திருவாரூரை சேர்ந்த 6 மாத பெண் குழந்தையின் சிகிச்சைக்காக அஜித் ரசிகர்கள் மற்றும் தாவிகா நிர்வாகிகள் இணைந்து நிதி திரட்டி வருவதோடு குழந்தையின் உயிரை காப்பாற்ற பலரும் தங்களால் முடிந்த உதவியை செய்து வருகின்றனர். விரைவிலேயே வருணிகா ஸ்ரீயின் சிகிச்சைக்காக தேவைப்படும் தொகை கிடைக்க வேண்டும் என்பது பலரது பிரார்த்தனையாக இருந்து வருகிறது.